பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்தாலும் இதை எதிர்க்கிறது யாருன்னு பார்ப்போம்னா கம்யூனிஸ்ட்டுங்களும் காங்கிரஸும். இது மக்கள் புரிதலுக்காக நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா 2020 வந்து ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு சங்கின்னு சொல்கிறீங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னோம். இந்த நாடு பிரிவினை ஏற்படுத்தும் போது ஜின்னாவும் நேருவும் பிரிக்கப்பட்ட போது இந்த சங்கி தான் எதிர்த்தான். மாற்றணும்னு சொன்னாங்க. இதுவா மாற்றம்? 60 வருஷம் கழிச்சு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. தயவு செய்து இது வந்து உண்மையிலுமே சொன்னால் மத்திய அரசாங்கம் கொண்டு வர ஒவ்வொரு திட்டமும் நல்ல திட்டங்கள் சார். தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து கலாபதி அகரம் கொடுத்துருக்குறாங்க. ஜனநாயக பட தயாரிப்பாளருக்கு வந்து டெல்லியில் வந்து பதவி கொடுத்துருக்குறாங்க. லைலா மணி இவங்களுக்காக கட்சிக்காக விமர்சனம் பண்ணுற அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அவருடைய ஜோசியருக்கு கொடுத்துருக்குறாங்க. யூடியூபர் ஃபெலிக்ஸ் வந்து சிறுபான்மையினுடைய தலைவராக கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் வந்து எனக்கும் இல்லை மக்களுக்கு ஒரு சந்தேகம்னா திரிஷாவை வந்து ஒரு உயர் பதவியில் கொண்டு வரதுக்காகவா? ஏன்னா இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்னைக்கு சட்டசபையாக இருக்கட்டும், இன்னைக்கு தமிழ்நாடு அரசே வந்து என்ன ஆகும்னா நாடக கூடாரமாக மாற்றிக்கிட்டு வராங்க. ஒரு காமெடியாக வந்து ஆக்குறாங்க. சார், நிதி அமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, ஒரு ரவுடி. நான் விஜய் தப்பா நினச்சிக்காத, ஒரு ரவுடி அண்ணா வீட்டையே வந்து உடைச்சு சூறையாடணும். அவனுக்கு வந்து என்ன தெரியும்? நான் கேட்குறேன். மத்திய அரசு இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் FCRA மசோதா தாக்கல் செய்திருக்கிறாங்க. இந்த மசோதா யாருக்கு பாதிப்பு? எதனால வந்துட்டு சில அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்பிகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? என்ன காரணம் சார்? நான் வந்து இது மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன். இது உண்மையிலுமே வந்து போனால் கீழ் லெவலில் இருக்கிற மக்களுக்கு வந்து புரிதல் இல்லை. இப்போ நம்ம சட்டத்தை பற்றி அதை பற்றி இதை பற்றிலாம் சொன்னால் வந்து அட போயா அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர அவர்கள் புரிதலுக்காக வந்து சில விஷயங்களை நான் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய எதிர்கட்சியாக இருக்கட்டும், இல்லை உங்ககிட்ட கேள்வி வைக்கிறவங்ககிட்ட கேளுங்க. இந்த FCRA சட்டம் வந்து பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் முதல் முறையாக வருதா? இந்த சட்டம் எப்போ வந்தது? இது தயவுசெய்து இந்த கேள்வி வந்து நீங்கள் கேட்கணும். 1976 இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி வந்து நீங்கள் ஒன்று ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்? ஒரு செட்டப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். 1 வருஷம் கழிச்சு இது பண்ணால் நல்லாயிருக்கும், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பார்த்தா இது பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த கம்பெனி வளர்ச்சி அடையும். இப்போ இந்த சட்டம் 1976 கொண்டு வந்தாலும் இதை நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா இதோடைய சட்ட திருத்தம் 2010 ஒரு முறை நடத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்திருக்குதுன்னு வச்சிங்களேன். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி எந்த ஒரு திருத்த சட்டம் கொண்டு வந்தாலும் இதை எதிர்க்கிறது யாருன்னு பார்ப்போம்னா கம்யூனிஸ்ட்டுங்களும் காங்கிரஸும். இது மக்கள் புரிதலுக்காக நான் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சட்டத்தை வந்து நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா 2020 வந்து ஒரு திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் மட்டும் வந்து பார்க்க போனால் 15,000 NGOக்கள் இருக்குதுங்க. பிரைம் மினிஸ்டராக மோடி 2014 வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்ப்போம்னா இந்தியா முழுக்க பார்க்க போனால் கிட்டத்தட்ட 60,000 போலி NGOக்களை வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரத்து பண்ணிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்னத்துக்கு சார் ரத்து பண்ணாங்கன்னு சொன்னாங்கன்னா, இப்போ சில அமைப்புகள் இருக்குது, உடனே NGOக்கள் மேலாம் வந்து சந்தேகப்பட்டு இது பண்ணலை. இவர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நிதி என்னன்னா வந்து இன்னைக்கு வெளிநாட்டு நிதியெல்லாம் வந்து கல்விக்கு, சுகாதாரத்துக்கு, மற்ற வந்து ஏழை எளியோர்கள் வந்து உதவிக்காக நன்கொடை வாங்குறாங்க. அதனால் ஒரு NGOக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே உருவாக்குறாங்க. நான் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு கல்வி உதவி பண்ணுறேன், மருத்துவ சிகிச்சைக்கு நான் இது பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அந்த ட்ரஸ்ட்டு, இது புரிதலுக்காக சொல்கிறேன், இந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறாங்க, இந்த கூட்டத்தை சில அமைப்புகள் என்ன பண்ணுறாங்க, மதத்தை வச்சு ஜாதியை வச்சும் அரசியல் பண்ணுறாங்க. நாங்கள் இத்தனை பேரை கூட்டத்தை சேர்த்துட்டோம், நாங்கள் இத்தனை பேரை பண்ணிட்டோம்னு சொல்லி இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. ஆஸ் பர் ரூல்ஸ் வந்து பார்க்க போனீங்கன்னா 10 ரூபாவில் வந்து 8 ரூபா வந்து என்ன பண்ணணும்னா வந்து யார் அந்த ஏழைங்களோ அவங்களுக்கு வந்து வழங்கணும். 2% வந்து மெயின்டெனன்ஸ்க்கு வைக்கணும். இது புரிதலுக்காக மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கம்பெனிக்காரன் வந்து ஒரு ஐடி கட்டுறான், ஒரு டேக்ஸ் கட்டுறான், 1 லட்ச ரூபா கட்டுறான்னு உதாரணத்துக்கு வச்சுப்போம். அவன் என்ன பண்ணுறான்னா வந்து அந்த நேர்மையான முறையில் அரசாங்கத்துக்கு கட்டுறது கிடையாது. இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு NGO போய் அணுகிறான். நான் வந்து இந்த 1 லட்ச ரூபா நான் டேக்ஸ் கட்டணும், இதை வந்து உனக்கு கம்பெனிக்கு நான் உனக்கு ட்ரஸ்ட்டுக்கு நான் கொடுத்த மாதிரி கொடுத்து எனக்கு பில்லை கொடுத்துரு. அதுலேருந்து எனக்கு ஒரு 50%, அதாவது என்னென்னா 50,000, 1 லட்சத்தை அங்கே கொடுக்குற மாதிரி கணக்கு அவன் கொடுத்துட்றான். பின்புறமாக என்ன பண்ணுறான், 50,000 வாங்கிடுறான். அப்போ இது ஒரு திருட்டுத்தனமாகுது. இந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து என்னென்னா வந்து அவனா பண்ணால் அந்த 50,000க்கு வந்து போலியான பில்லை வந்து வைக்கிறான். அப்போ அது யாரை ஏமாத்துறான்? அரசாங்கத்தை ஏமாத்துறான். உங்கள் பேரை சொல்லி பணத்தை வாங்குறான்னு அவன் மக்களுக்கு ஏமாத்துறான். அப்போ இது யாருக்கு நஷ்டம்?
இது யாருக்கு லாபம்னு வந்து மக்கள் மன்றத்தில் நான் உங்களுக்கு வைக்கிறேன். ஏன் உன்ன இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா அதை தான் வந்து என்ன பண்றாங்க, இந்த பணம் எங்கிருந்து வந்தது, எதற்காக வந்தது, யாருக்கு கொடுக்கப்பட்டது, இதையெல்லாம் வந்து கணக்கு கேட்கறாங்க தவிர நியாயமா நடக்கிற எந்த ஒரு என்ஜிஓக்கும் வந்து இது பிரச்சனை கிடையாதுங்க. பிரச்சனை இதை வைத்து வந்து திருட்டுத்தனம் பண்ணி கருப்பு பணத்தை வச்சு இப்ப 50,000 வாங்குறான் இல்லையா, அந்த 50,000 எதுக்கு உபயோகிக்கிறான்? பயங்கரவாதத்துக்கு உபயோகப்படுத்தலாம், இல்ல வேற ஏதாவது வந்து இந்த நாட்டுக்கு அழிவை ஏற்படுத்துறதுக்காக உபயோகிக்கலாம். அப்போ வந்து என்னன்னா அந்த 50,000 என்னன்னா வந்து இங்க கணக்கு கொடுத்துட்டு அவன் கிளியர் ஆயிட்டு பின்னாடி என்னன்னா இந்த தேசத்துக்கு எதிராக செயல்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதால. ஏங்க இன்னைக்கு வந்து போனா காலம் மாறி போச்சு, இன்னைக்கு வெளிநாட்டு பரிவர்த்தனை மாறி போச்சு, இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா உருவாயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நம்ம நாட்டுடைய நலன் ரொம்ப முக்கியம் இல்ல. இப்போ இது வந்து கேள்வி கேட்கறதுக்கு அரசாங்கத்துக்கு உரிமை இருக்குதா இல்லையா? அதனால வந்து வெளிநாட்டு நிதியால வந்து என்னன்னா பல என்ஜிஓக்கள், உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க வணங்க போற இடத்துல வந்து அந்த இடத்துல வந்து ஆசீர்வாதம் பண்றவங்க மட்டும் குடும்பம் மட்டும் என்னன்னா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே போய் நீ வெளிநாட்டுல சிட்டிசன்ஷிப் ஆயிடலாம். ஆனா வணங்க போற நம்ம மட்டும் அதே இடத்துல தான் இருக்கிறோம். இதை நான் தயவுசெய்து எந்த மதத்தையும் நான் வந்து கொச்சப்படுத்தல, எந்த அமைப்பை பத்தி வந்து பேசல. இது வந்து என்னன்னா சாதாரண மக்கள் புரிதலுக்காக வந்து நான் சொல்றேன். இந்த FCRA சட்டம் வந்து பிஜேபி கொண்டு வந்தது கிடையாது. நான் அதே நேரத்தில் வந்து இந்த இடத்துல மறுபடியும் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு பிஜேபியை வந்து எதுக்கெத்தாலும் பிஜேபி நாடாளுமன்றத்தில் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்க்கிறாங்களே. ஏன் எதிர்க்கிறாங்க? அதை வந்து இப்போ உதாரணத்துக்கு என்னால் பல விஷயத்த வந்து இங்கே சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து சொல்றாங்க இன்னைக்கு சங்கின்னு சொல்றீங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவோம், இந்த நாடு பிரிவினை ஏற்படுத்தும் போது ஜின்னாவும் நேருவும் பிரிக்கப்பட்ட போது இந்த சங்கி தான் எதிர்த்தான். இன்னைக்கு வந்து இது இந்து நாடுன்னு வந்து சொல்றாங்க. தயவு செய்து புரிஞ்சுக்கணும், இந்துன்னா ஒரு சார்ந்த மக்கள் கிடையாது. இன்னைக்கு ஒரு இஸ்லாமிய நாடு இருக்குது, ஒரு கிறிஸ்துவ நாடு இருக்குது, அந்த நாட்டுல பலதரப்பு மக்கள் இருக்கிறாங்களே. இருந்தாலும் அதை நீ முஸ்லீம் நாடுன்னு கூப்பிடுற, இங்க வந்து கிறிஸ்துவ நாடுன்னு சொல்லும் போது நம்ம இந்து நாடுன்னு சொல்றதுல என்ன தவறு? இதுக்கு முன்னாடி ஹிந்துஸ்தான் இருந்தது, தான் பாகிஸ்தானோட போய் சேர்ந்துச்சு, நாடு பிரிவினைப்பட்ட போது எங்க முதியோர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இதுதான் என் நாடு, இந்தியா தான் என் நாடு, இந்து தான் என் நாடுன்னு சொல்லி நாங்களாம் வந்து ஏற்றுக்கிட்டு அண்ணன் தம்பி போல இங்க இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு வந்து என்னன்னா இதையும் ஒரு பிரிவினை ஏற்படுத்துறதுக்காக ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரியான ஒரு அரசியல் பண்றாங்க. இந்த இத்தாலி குடும்பத்தை சேர்ந்த தாத்தா பிரிவினை ஏற்படுத்தினாரு, அப்போ கூட இந்த இந்துவை சார்ந்தவங்களாம் எதிர்த்தான், இந்த பிஜேபி தான் எதிர்த்தான். இன்னைக்கு பிஜேபி கொடியில மட்டும்தான் சார் பச்சையும் நீ சொல்ற காவியம் வெள்ளையும் அடங்கி இருக்குது. பச்சை நீ சொல்ற அந்த முஸ்லீம் சமுதாயத்தை குறிக்கிறது, வெள்ளை வந்து நீ சொல்ற அதே ஃபாதர் விஷயம் இதுல வந்து குறிக்குது, இன்னைக்கு அதே இந்து காவி இருக்குது. இதெல்லாம் சேர்ந்துதான் வந்து இன்னைக்கு வந்து போனா பிஜேபி கொடியும் இருக்குது. இன்னைக்கு இந்த நாடை வந்து பார்க்க போனீங்கன்னா, நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் சார். உதாரணத்துக்கு இப்போ இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்காக இப்போ சமீபத்தில் நீட்டு தேர்வுக்காக இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு போராட்டம் நடத்துறாங்களே. வெக்கம் கெட்டு போய் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் வந்து போனால் தமிழ்நாட்டில் இடம் கொடுத்தாங்கல்ல இந்த தீக்காவும் இவங்கெல்லாம். நான் கேட்குறேன், எதனால் வந்து இது பண்ணாங்க? பேப்பர் லீக் ஆச்சு, அந்த அமைச்சர் பதவி வந்து ராஜினாமா பண்ணுற வரைக்கும் நாங்கள் போராட்டம் அறிவிப்பீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல. அந்த போராட்டத்தில் கலந்துக்கிற இளைஞர்கள்லாம் சோத்துல உப்பு போட்டு தானே தின்றீங்க. இன்னைக்கு ஜார்க்கண்டில் இதே வந்து வேலை வாய்ப்புக்கு வந்து அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகும்போது எங்கடா போய் நீங்களாம் போராடினீங்க? ஏன்டா அந்த அமைச்சரை ராஜினாமா பண்ண சொல்ல? ஏன் அங்கே ஹிந்தி கூட்டணி நடக்கிறதால நீங்கள் வந்து எவனும் முடிச்சுக்கலையா? நான் இந்த எல்லாம் ஜென்சி இளைஞர்களை பார்த்து கேட்குறேன், நீ போராடு, அது உங்க உரிமை, நீ கேள்வி கேளு, அது உரிமை. ஆனா இன்னைக்கு வந்து பார்க்கணும், இன்னைக்கு நீங்க வந்து அதே கல்வித்துறை அமைச்சர் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து இன்னைக்கு ராஜினாமா எவ்வளோ சொன்னாரு, அதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சாரு, அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துச்சு, அதையும் மீறி நீங்க ராஜினாமா பண்றது வந்து நான் ஏத்துக்கிறேன். இந்த தேசத்துக்காக, இந்த தேசத்துல உள்ள மக்கள் நலனுக்காக ராஜினாமா பண்ணிட்டு வந்தவரை ஏந்து நின்று கை தட்டினவனுங்கடா பிஜேபி காரங்க. நீங்க உண்மையாலுமே சோத்துல உப்பு போட்டு தின்னிருந்தா ஜார்க்கண்ட்ல இந்தி கூட்டணியில இருக்கிறவங்களை வந்து ராஜினாமா பண்ணி அங்க உள்ளவரை பதவி விலகுன்னு சொல்லறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குதா? நான் ஏன் இது புரியுதுன்னா, நான் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணல சார். கேள்வி கேட்டா எல்லாரையும் கேள்வி அரசியல் பண்ணாத. இன்னைக்கு கண்மூடித்தனமா நீங்க சொல்றதெல்லாம் வந்து நம்பி உள்ள என்னன்னே பார்க்க மாட்டேன்றீங்க. எவ்வளவு பணம்டா வாங்குனீங்க நீங்களாம்? இன்னைக்கு வந்து ஜந்தர் மந்தர்ல போராடினவங்கள வந்து 80% வந்து பார்க்கணும் வெளிநாட்டுல இருந்து வந்தவன். இன்னைக்கு அவன் வீட்டுக்கு சோத்துக்கு வந்து துட்டுக்கு கொடுக்காதவன் இன்னைக்கு வந்து அந்த போராட்டத்துல பிரியாணி பொட்டலமா வந்து கொடுத்து அவனுக்கு கேள்வி கேட்டாங்கன்னா உடனே வந்து ஒரு சாயல் முஸ்லீம் இது ஒருத்தன் வந்து சாப்பாடு கொடுத்தான். அவன் எங்கிருந்து, ஆனா எங்கிருந்து வந்து அவன் இது வரைக்கும் சொல்லவே இல்லையே. உனக்கு பொருளாதார வசதி இல்லை, நீ ஒரு பிசினஸ் மேன் இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து உனக்கு பணம் எங்கிருந்து வந்தது? அப்ப அது பின்னாடி யாரு? இது கேள்வி கேட்டது தப்பா?
தயவு செய்து இளைய தலைமுறைகிட்ட வந்து சமுதாயத்தை கிட்ட கேட்டுக்கிறேன், அடுத்தவன் பேச்சை கேட்டுறது விட்டுருங்க. யாரா இருந்தாலும் கேள்வி நின்று கேளுங்க. இன்னைக்கு இந்த சமுதாயமே இளைஞர்கள் கையில. ஆனா அதை விட்டுட்டு மாய தோட்டத்துல போய் சிக்கிக்காதீங்க. ஒவ்வொரு முறையும் பார்லிமெண்ட்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு பில் கொண்டு வரும்போது எதிர்ப்பு தெரிவிக்காத நாளே இல்லை. இது மக்கள் சிந்திக்கணும். நான் தயவு செய்து வந்து கீழே இருக்கிறவங்களாம் படிப்பறிவு இல்லாதவங்களா இருக்கட்டும், அடுத்தவங்க சொல்ற பேச்சு இல்லாம இன்னைக்கு நீங்கெல்லாம் வந்து பாதுகாப்பா இருக்கிறீங்கன்னா இதற்கு இந்த பிஜேபி அரசாங்கம் மட்டும்தான் காரணம். இல்லைன்னா இலங்கை போல, ஆப்கானிஸ்தான் போல, பங்களாதேஷ் போல இன்னைக்கு வந்து பார்க்கணும்னா உங்க குழந்தைங்களோட வந்து நடுத்தரில் பிச்சை எடுக்க வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும். இன்னைக்கு நம்ம நாடு வந்து சுயமா வந்து என்னன்னா வந்து உருவாக்குறாங்க. இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா போர் கப்பல்லேருந்து அணு ஆயுதத்துலேருந்து நம்ம உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு உலக நாடெல்லாம் அஞ்சு நடுங்கும் போது எப்படி இங்கே பிரிவினை ஏற்படுத்தலாம்? அதனால இளைஞர் சமுதாயத்தை கையில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இதை தெரியாம சிலர் என்ன பண்றாங்க, ஜாதி வச்சு அரசியல் பண்ணி ஒரு பிரிவினை ஏற்படுத்தி எப்படியாவது சீர்குலைக்கணும்னு நினைக்கிறாங்க. இதுக்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டாங்க. இதையும் மீறி நீ சங்கின்னு சொன்னா நான் சங்கியாவே இருந்துட்டு போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த வந்து சொல்றேன், எனக்கு நேஷன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான்டா ரிலீஜனு. முதல்ல எனக்கு என் நாடு, இந்த நாடால இந்த ரிலீஜன் தான், இந்த ரிலீஜனை கூட நான் தூக்கி போடுவேன்டா. உங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்லைடா, அந்த இறைவன்ட்டு நான் போய் பதில் சொல்லிக்கிறேன்டா. ஏன்னா இன்னைக்கு தொப்பியை போட்டு சிலர் வந்து என்னன்னா வந்து என் சமுதாயத்துல முஸ்லீம்னு சொல்றவங்களாம் நான் வெக்கப்படுறேன். அதே மாதிரி இங்க கிறிஸ்துவ சமுதாயத்தை வந்து சிலர் வந்து போர்வையில் இருக்கிறாங்க. இன்னைக்கு உண்மையாலுமே வந்து மத நல்லிணக்க நாடுனா இந்தியா. முஸ்லீம் இந்து கிறிஸ்டின்லாம் ஒத்துமையா இருக்கிற நாடு இந்தியா. நாம் எல்லோரும் இந்துக்கள் தான்டா. இது ஜாதி இல்லைடா, இது வந்து ஒரு வாழ்வின் நெறிமுறைடா. தமிழகத்துல நீட் தேர்வுக்கு எதிராக பாத்தீங்கன்னா நீ சட்டமன்றத்துல ஒரு தனி தீர்மானம் கொண்டு வரதாக ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு. மீண்டும் மீண்டும் நீட் அப்படின்றத கையில் எடுப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அரசியல் எப்படி பண்ணணும் அதை தான் உதாரணத்துக்கு சொன்னேன் சார். நீட்டை வச்சு நான் அதை தான் கேட்குறேன். உதாரணத்துக்கு அனிதான்னு ஒரு பொண்ணு செத்துது சார். இங்க இருக்கிற பஞ்ச பரதேசி பசங்க எத்தனை காலேஜ் வச்சுருக்காங்க, ஒரு சீட்டு கொடுக்க முடியாதா சார்? ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி செங்கலை காட்டினாங்க, நீட்டை ஒழிச்சிடும்னு சொல்லி. நீட்டை ஒழிச்சாங்களா சார்? நீட்டை ஒழிக்க முடியாதுன்னு சொல்லி நளினி சிதம்பரம் வந்து இன்னைக்கு அவ்வளோ அப்பேற்பட்ட ஒரு வழக்கறிஞர் சொன்னாங்க சார். இதை வந்து பார்லிமெண்ட்ல வந்து என்னன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டால நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம் சார். அதையும் மீறி வந்து இன்னைக்கு நீட்டால நான் அதை தான் வந்து கேட்குறேன். அப்போ 10ஆம் கிளாஸ்ல வந்து கொஸ்டின் லீக் வைக்க வேண்டாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்க வேண்டாம், +2ல வைக்க வேண்டாம், ஏன் ஐபிஎஸ்க்கு வைக்காதீங்க, ஐஏஎஸ்க்கு வைக்காதீங்க சார்? இன்னைக்கு இந்த நீட்டால ஏழை மாணவர்களுக்கு எத்தனை பேர் பயன் அடைஞ்சிருக்கிறாங்க சார். ஆனா அதை பத்தி பேசுறது கிடையாது. யாராவது வந்து இன்னைக்கு வந்து 150 கோடி மக்கள்ல வந்து 5 பேர் இருந்தாங்கன்னா அதை வச்சு அரசியல் பண்ற நீங்க +2 தேர்வுல வந்து இறந்ததால +2 தேர்வு எடுத்துட சொல்லுங்க சார். இதுக்கு முன்னாடி 50 லட்சம் 1 கோடி கொடுத்தாதான் சார் பணக்காரங்க மட்டும்தான் சார் இந்த இன்னைக்கு டாக்டர் கனவு, டாக்டர் ஆகிறதுக்கு வந்து இன்னைக்கு ஏழை குழந்தையுடைய கனவு நிஜமாகுதுன்னா அது இந்த நீட் வந்ததால தான். உண்மையாலுமே சொல்ல போறேன், மனசாட்சி உள்ள எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரு ரிக்ஷா, ஒரு செருப்பு தைக்கிறவன், ஒரு ஆட்டோ டிரைவர், ஒரு மல்லிகை கடை வைக்கிறவங்கல இருந்து எல்லாருமே வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து அந்த நீட்டால வந்து இன்னைக்கு வந்து எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்கன்னு தெரியும். ஆனா இதனால வியாபாரத்தை வந்து பண்ணவங்களுக்கு அவங்க பொழப்புல மண்ணெல்லி போச்சு. முக்காவாசி இந்த காலேஜுக்கெல்லாம் அரசியல்வாதிங்க சார். அதனாலதான் சார் இந்த அரசியலை வந்து வைக்கிறாங்க. இதுல இந்த தேவைக்க அரசாவது வந்து பார்க்கணும், அவங்கள வந்து அவங்க கூட சேர்ந்து இன்னைக்கு வேதாளம் முருங்கை மரத்தில் ஏறினவர் இவங்களும் அவங்களோட சேர்ந்து துதிப்படுறதான் வந்து ஏத்துக்க முடியல சார். விஜய் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நாளைக்கு இந்த வந்து ஒரு ரிக்ஷா பொண்ணு வந்து டாக்டர் ஆக முடியும்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? தூய அரசியல் சொல்லி வந்தவர் இல்லாத சார், இன்னைக்கு தீய அரசியல் ஆயிட்டாங்களே சார். இன்னைக்கு இதே விஜய் டிவிகே கட்சி அதே கட்சியோட வச்சு வளர்த்துருந்தா நானும் கூட நின்றுருப்பேன் சார். ஊழல் பண்ணவன் தன் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு, தன் பினாமியை பாதுகாக்கிறதுக்கு, சட்டத்திலிருந்து தப்பிக்கிறதுக்காக உங்க கட்சியில் வந்தவனா நீ சேர்த்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து தூய சக்தி தீய சக்தியா மாறி இருக்குது. அதை கூட முதலமைச்சரால் உணர முடியலன்னா அப்புறம் இந்த முதலமைச்சர் எதுக்கு தான் சார்? மாற்றணும்னு சொன்னாங்க. இதுவா மாற்றம்? 60 வருஷம் கழிச்சு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. தயவு செய்து இது வந்து உண்மையாலுமே சொன்னா மத்திய அரசாங்கம் கொண்டு வர ஒவ்வொரு திட்டமும் நல்ல திட்டங்கள் சார், நல்ல திட்டங்கள் கொண்டு வராங்க. இதுல யாருக்கு சார் பயனடைஞ்சிருக்கிறாங்க? மக்கள் தான் சார் பயனடைஞ்சிருக்கிறாங்க. கொஞ்சம் வந்து சிந்திங்க. நான் வந்து சொல்றேன், இது நான் இப்போ கூட சொல்றேன், அரசியலுக்காக நான் இந்த கருத்தை இங்க வைக்கல.
ஒரு நிமிஷம் கண்ணை மூடி சிந்திங்க. சினிமா தயாரிப்பாளரான ஏஜிஎஸ் கல்பத்தி அகரம் அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அறங்காவல்துறை சார்பாக வந்துட்டு அரசு பணி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து சர்ச்சை கிளப்பிய நிலையில அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு சார். அதாவது கல்பத்தி அகரம் வந்து நீங்க தயாரிப்பாளரா பாத்தீங்கன்னா உங்க பார்வை வந்துட்டு தவறு. அவங்க வந்துட்டு பல கோயிலுக்கு வந்துட்டு பணியெல்லாம் செஞ்சுட்டு வராங்க, அதனால வந்து அரசு பணி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. உங்களோட பார்வை என்ன சார்? நன்றி ரமேஷ் அவர்கள் சொன்னதுக்கு. பணம் இருக்கிறவங்களை தான் அதிகாரம் வந்து ரொம்ப தெளிவா வந்து சொன்னதுக்கு வந்து நல்லது. தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து கலாபதி அகரம் கொடுத்துக்கிறாங்க. ஜனநாயக பட தயாரிப்பாளருக்கு வந்து டெல்லியில வந்து பதவி கொடுத்துருக்குறாங்க. லைலா மணி இவங்களுக்காக கட்சிக்காக விமர்சனம் பண்ற அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் அவருடைய ஜோசியருக்கு கொடுத்துருக்குறாங்க. யூடியூபர் ஃபிலிக்ஸ் வந்து சிறுபான்மையினுடைய தலைவராக கொடுத்துருக்குறாங்க. ஆக மொத்தத்தில் வந்து நடிகர்கள்லாம் இப்போ ஜெய் வந்து பார்த்துட்டு போறாங்க. ஒவ்வொரு நடிகர்கள் வந்து பார்த்துட்டு போறாங்க. இதெல்லாம் வந்து எனக்கும் இல்லை மக்களுக்கு ஒரு சந்தேகம்னா திரிஷாவை வந்து ஒரு உயர் பதவியில கொண்டு வரதுக்காகவா? ஏன்னா இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்னைக்கு சட்டசபையா இருக்கட்டும், இன்னைக்கு தமிழ்நாடு அரசே வந்து என்ன ஆகும்னா நாடக கூடாரமா மாத்திக்கிட்டு வராங்க. ஒரு காமெடியா வந்து ஆக்குறாங்க. இது எந்த விதத்துல சார்? அப்ப படிச்சவன் எங்க சார்? நான் போயிட்டான் படிச்சவன் எங்க? அறிவுள்ளவன் எங்க? மூளை இல்லாதவன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் சார், முதலமைச்சர் விஜய் மேல எனக்கு எந்த விமர்சனமும் இல்லை. ஆனா அவர் கீழே இருக்கிற வந்து அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதிகாரிகள் இவங்கெல்லாம் யார் சொல்லி போடுறாங்க? பவர் சென்டர் நீங்க விற்கிறதால உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு நாலேஜ் இல்லை. ஒரு நாளைக்கு சட்டசபையில வந்து ஒரு மந்தமா உட்கார்ந்து நிற்கிறீங்க, ஒரு நாளைக்கு சட்டசபையில வந்து ஆக்ரோஷமா வந்து குரல் கொடுக்குறீங்க. அதாவது என்ன ஒன்னா வந்து அப்பப்போ அந்நியனா மாறுற விஜயை வந்து மக்கள் புரிஞ்சிக்க முடியல. உண்மையாலுமே உங்களுக்கு தகுதி இருக்குதா இல்லையான்னு வந்து நீங்க வந்து தேர்ந்துங்க. ஒவ்வொரு அமைச்சரும் அந்த இடத்துல வந்து வாய் தர்றாங்க. இன்னும் தமிழ்நாட்டில் வந்து பார்க்க போனா இன்னைக்கு டாஸ்மார்க் வந்து ஆன்லைன்ல கொண்டு வந்து எந்த சரக்கு எங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க அதான் சொல்றாங்க, ஜென்ரல் நாலேஜ் எப்படி அதை வந்து கொண்டு வரல. எந்த சரக்கு என்ன மலிவா விற்குது, அது எந்தெந்த கடையில் இருக்குது. ஏன்னா வந்து ஊழல்ல 10 ரூபா 20 ரூபா வந்து அதுக்கு தான் ஃபோக்கஸ் பண்றாங்களே தவிர அடுத்தது இந்த தமிழ்நாட்டை எப்படி வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி அவங்க அதை வந்து திட்டல. இந்த 90 நாள்ல வந்து பெரிய இது வந்து அதுதான் வந்து இது ஆன்லைன்ல புக் பண்ணோமா, அந்த ஆன்லைன்ல புக் பண்ணதுக்கப்புறம் அங்கே போகணுமா, அதுக்கப்புறம் பில்லை வாங்கணுமா, இதுல வேற போலீஸ் ப்ரொடெக்ஷன் வேற கொடுக்கணுமா? அட பாவிங்களா, கடைசியில குடிகார மாநிலம் ஆக்கியிருக்கிறாங்க. இதற்கு தான் வந்தாங்களா? டாஸ்மார்க்கை ஒழிச்சிரும்னு சொன்ன விஜய் இதுதான் வந்து முக்கிய வேலையா வந்து இதுதான் அவங்களுடைய முக்கிய வேலையா? தமிழ்நாடே சீரழிஞ்சு போயிருக்குது. 13 லட்சம் கோடி கடன்ல இருக்குது. இன்னைக்கு அவங்களுடைய நிதித்துறை சொல்றாங்க 50 வருஷம் ஆனாலும் கடன் அடைக்க முடியாதுன்னு வந்து சொல்றாங்க. இதற்கு மேல மக்கள் எதனால நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? நடிகன் என்ற மோகத்தாலியா? எங்க போது இந்த இளைஞர் சமுதாயம் தெரியல சார். தமிழ் தாய் வாழ்த்து வந்து பாத்தீங்கன்னா முதலில் பாடப்பட வேண்டும் அப்படின்ற தீர்மானம் நிறைவேற்றி அனைத்து கட்சிகளும் ஆதரவு கொடுத்திருக்காங்க தமிழக சட்டமன்றத்துல. மாநில அரசு தீர்மானத்துல என்ன மாற்றம் ஏற்பட போகுது சார்? சார் எனக்கு ஒரே ஒரு நான் மக்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம வந்து இந்த தேச கீதமாகட்டும், தேசிய பாடலாகட்டும், இல்லை தமிழ் தாய் வாழ்த்தம், நம்ம என்ன ஒன்றா வந்து அதில் என்னன்னா இந்த தேசத்துடைய ஒற்றுமையை தான் நம்ம பார்க்கணும். இந்த தேசனுடைய நிலைமை தான் போகணும். நான் பள்ளிக்கூடத்தில் போகும்போது வந்து தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல காலைல பாடுவாங்க, ஈவினிங் ஆனால் வந்து தேசிய கீதம் பாடுவாங்க. இதுதான் நடைமுறை. இப்போ இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டமும் வந்து விஜய் ஆஹா ஓஹோன்னு வந்து நீங்கள் பாராட்டுறீங்களே, இது வரைக்கும் நடைமுறையில் அதுதானே சார் வந்துருக்குது. ஒரு தீர்மானம், அந்த தீர்மானம் பார்ப்போம், பல தீர்மானங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து சட்டசபையில் ஏற்றிருக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஏதாவது நிறைவேறி இருக்குதா? நான் ஏன் சொல்ல வரேன்னா, அம்பேத்கர் உருவாக்கின சட்டம் கான்ஸ்டிடியூஷன். நான் ஒரே விஷயத்தை கேட்குறேன், ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி முதல் குடிமகன் இவங்களுக்கு தான் அதிகாரம். சுப்ரீம் கோர்ட், அப்புறம் மத்திய அரசாங்கம். சார் இந்தியாவுக்குள்ள தான் சார் தமிழ்நாடே வருது. நான் அதுக்குன்னு வந்து தமிழ் தாய் வாழ்த்தை வந்து இது பண்ண சொல்லலை. இதுக்கு நீங்கள் 1 2 3 வந்து கவுண்டிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்னைக்கு ஒரு கவர்னர் வந்து ஒரு தமிழ்நாட்டில் வந்து பார்க்க போனீங்கன்னா அவர் வந்து ஒரு ஜனாதிபதியுடைய பிரதிநிதி. அப்போ வந்து நீங்க இங்கே தமிழக சட்டசபையில வந்து நீங்க வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா யாருடைய ஒப்புதல் வாங்கணும்? கவர்னருடைய ஒப்புதல் வாங்கணும். கவர்னர் யார்கிட்ட வாங்கணும்? பிரசிடென்ட் கிட்ட வாங்கணும். அப்போ இது வந்து நான் வந்து பார்க்க போனீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு செட்டப். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன ஒன்றா வந்து இதுதான் அதுதான் வந்து பார்க்கலாம். இதில் வந்து தேசிய ஒற்றுமை இருக்குதான்னு வந்து பார்க்கணும். இதை வச்சு அரசியல் பண்ண வேண்டாம் தான் என்னுடைய ஒரே ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து ஒரு கவர்னர் வந்து என்னன்னா ஒரு கவர்னர் மாளிகையிலையோ இல்லை ஒரு கவர்னர் வந்து ஒரு சட்டமன்றத்திலையோ அவர் தலைமையில் நடக்கிறதுல வந்து இதுக்கு முன்னாடி தேசிய கீதம் வந்து இப்போ தேசிய பாடல் முதன்மையாக பாட சொல்கிறாங்க. இதை வந்து அதை வந்து சட்டமாக ஏற்றி இருக்கிறாங்க. ஆனால் இல்லைன்னா இப்போ வந்து ஒரு கவர்னர் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு பாடல் இருக்குது சார். அதனால வந்து ஒரு கவர்னரோ ஒரு பிரசிடென்ட்டோ வந்தால் அப்போ நீங்கள் முதல்ல பாட வேண்டியது என்ன?
தேசிய கீதம். இப்போ நான் கேட்குறேன், இப்போ தேசிய கீதமே 2வது கொண்டது வந்து தேசிய பாடலை முதல்ல பாட சொன்னா, அப்போ இருக்கிறவங்க தேசியவாதிகள்லாம் அவங்க ஏற்றுப்பாங்க சார். ஏன்னா அவங்களாம் இந்த தேசத்துக்காக உண்மையாக போராடியவர்கள். அவர்கள் வந்து அதோடைய நல்லிணக்கத்தை தான் பார்ப்பாங்க தவிர அதை வச்சு அரசியல் பண்ண மாட்டாங்க. இது இத்தனாவது நீ பாடினியா, நீ இல்லை முதலமைச்சரும் கவர்னரும் வந்து உட்காந்து பேசி வந்து நீங்கள் வந்து உங்கள் மாநிலத்துக்குள்ளே நீங்கள் எந்த ஒரு சட்டத்தையும் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம், அது எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. நான் கேட்குறேன், மத்திய அரசாங்கம் தேசிய வந்து தமிழ் தாய் வாழ்த்து பாட வேணாம்னு சொன்னாங்களா? அதை சொல்லவே இல்லையா சார்? நான் உண்மையாலுமே சொல்கிறேன் சார், இந்த இடத்துல ஒரு குடிமகனா ஒவ்வொரு கிறிஸ்டியன் இன்ஸ்டியூட்டில் வந்து அவங்க பாடல் தனித்துவமான பாடல் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தனித்துவமான பாடல் இருக்கக்கூடாது. ஒரே பாடல் தான் இருக்கணும். தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்து, தேசிய பாடல் எல்லாமே வந்து ஒரே மாதிரியாக கொண்டு வரணும். ஆனால் அது வந்து வெறும் வாய்மொழியாக தான் இருக்கிற நடைமுறையில் யாருமே இல்லையே சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஹர்கர் திரங்கா நான் மக்களை பார்த்து கேட்குறேன். 2014க்கு முன்னாடி எத்தனை பேர் இன்னைக்கு தெருக்கு தேசிய கொடி பறக்கிறது பார்த்துருக்குறீங்க? இன்னைக்கு இந்தியா ஃபுல்லாக வந்து இந்த தேசிய கொடி எங்கெங்கெல்லாம் பறந்து பார்த்துருக்குறீங்க? நான் 2004 வந்து மலேசியாவில் இருந்துக்கிறேன் சார், சவுதியில் இருந்துக்கிறேன். இன்னைக்கு வந்து அந்த நீங்கள் பார்க்க போனீங்கன்னா அவங்களாம் வந்து அந்த சுதந்திர தினம், ரிப்பப்ளிக் டேலாம் வந்து பார்க்க போனீங்கன்னு வச்சுங்களேன், குடியரசு தினத்துலலாம் வந்து போனால் அந்த ஒரு மாதத்துக்கு கொடியாக பறக்கும். ஆனால் நான் ஏங்கி இருக்கிறேன், ஏன் நம்ம இந்தியாவில் இல்லைன்னு. என்னைக்கு நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி 2014 வந்தாரோ சார், இன்னைக்கு போய் ஒரு நீ ஜப்பான்காரன்ட்ட ஜப்பான் ஒழிகன்னு சொல்லுங்க, வெட்டிடுவான். இன்னைக்கு அமெரிக்காங்காரங்கிட்ட போய் அமெரிக்க ஒழிகன்னு சொல்லுங்க, குத்திடுவான். ஆனால் இந்தியாவில் இருக்கிற இந்திய ஒழிகன்னு சொன்னால் சிரிக்கிறான் சார். ஆனால் அப்பேற்பட்ட தேசப்பற்றவதை நீ கொண்டு வந்தவருக்கு முக்கிய கடமையாற்றியவர் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி சார். 2014க்கு அப்புறம் ஹர்கர் திரங்கா இன்னைக்கு வந்து அதை வந்து உற்சாகமாக கொண்டாடுங்க. நம்ம தேசப்பற்ற வந்து இது பண்ணணும். தேசப்பற்று எல்லாருக்கும் இருக்குது சார். ஆனால் அது வந்து என்னன்னா அதை மறந்து போயிருக்கிறானுங்க. குடியும் கூட்டம் ஊழலும் கும்மாளமும் போடுறது வந்து நம்ம நாட்டை அழிவுப்பாதி கொண்டு போகிறதால இன்னைக்கு ஒவ்வொரு மாணவர்களும் உற்சாகப்படுத்துகிற நம்ம பிரதமருக்கு தான் சார் இதெல்லாம் போய் சேரும். நான் ஆனஸ்டாக கேட்குறேன் சார், 2014க்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி இருந்து பார்த்துருக்கிறீங்களா? இது நான் வந்து பிரதமர் சொல்ல, நம்ம எல்லோருக்கும் உண்டான ஒரு பிரதமரை சொல்கிறேன். இன்னைக்கு யோகான்னு சொல்லி இன்னைக்கு உலக நாடெல்லாம் வந்து இன்னைக்கு யோகா கொண்டு வந்து இதா சார் பிரதமர். ஏன்? உடல் ஆரோக்கியம், மன வளர்ச்சி, மன தைரியம். குடியால வந்து அழிக்கிற இடத்துல வந்து இன்னைக்கு ஒன்று வந்து பிரைம் மினிஸ்டர், அந்த பிரைம் மினிஸ்டர் கூட விட்டு வைக்கல. அந்த பிரைம் மினிஸ்டர் அவமானப்படுத்த பேசணும், கைது பண்ண மாட்டேன்றாங்க. ஆனால் ஒரு நடிகை விமர்சனம் பண்ணால் நைட்டோட நைட்டாக போய் கைது பண்ணுறாங்களே, இதுவா சார்? இதுவா ஜனநாயக நாடு? தயவு செய்து இந்த தமிழ் தாய் வாழ்த்தா இருந்தாலும் சரி, நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம தேசத்துடைய எதிர்ப்பு பண்ணுங்க. இப்போ சொல்றேன், தமிழ்நாடு இந்தியாவுடைய ஒரு அங்கம். இந்தியாவுடைய அங்கம் தமிழ்நாடு கிடையாது. அதனால வந்து இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் வந்து பார்லிமெண்ட்ல வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் சார். அதை கட்டுப்பட்டு தான் சார் ஒவ்வொரு மாநிலமும். நீ தனியாக நடத்துறதுக்கு இங்கே வந்து மாநிலம் கிடையாது. இன்னைக்கு எந்த நிதியாக இருந்தாலும் நீ வந்து கேட்கறது முதல்ல வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட. இன்னைக்கு அந்த மத்திய அரசாங்கத்துல வந்து அங்கே வந்து பில் பாஸ் பண்ணாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார். இது அந்தந்த மாநிலத்தில் தான் இதை வச்சு அரசியல் பண்ணுறது தான் சார் ஏற்றுக்க முடியல. இப்போ இதில் ஒரு இது, ஏன்னா எதுவுமே ஆக்கப்பூர்வம் இல்லை பாருங்க. 13 லட்சம் கடனில் விட்டானுங்க, பொருளாதாரம் இப்படி போச்சு, சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு, போத கலாச்சாரம் வந்து தலைவிரித்து ஆடுது, கொலை கற்பில். ஆனால் இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா நீட்டை கையில் எடுத்துக்கிறாங்க. அதாவது என்னென்னா இத்து போனதை வச்சுக்கிட்டு அரசியல் நாடகத்தை மறுபடியும் இந்த வந்து என்னென்னா சட்டசபையில் அரங்கேற்றது தான் உண்மை. இது எப்போ மக்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போதான் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் புரிஞ்சுப்பாங்க. அவங்க நம்மளை வைத்து அரசியல் பண்ணுறாங்க. தமிழக பட்ஜெட் தாக்கல் நடைபெற்றுச்சு. இதுல விவாதத்துல பாத்தீங்கன்னா திமுக எம்எல்ஏ பேசும்போது நிதியமைச்சர் பேசும் மொழியை வந்துட்டு குறித்து ஒரு கருத்து தெரிவிச்சதற்காக பாத்தீங்கன்னா நிதியமைச்சர் கோபத்துடன் எனக்கு வேற மொழியில வந்துட்டு அன்பா பேச தெரியும் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்தினாரு. இதற்கு விர்ச்சுவல் வாரிசும் பாத்தீங்கன்னா ஃபயர் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இதை? முதல்ல நிதியமைச்சர் சொன்னவர் யாரு? மரிய வில்சன் அவர்கள் சார். நிதியமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, ஒரு ரவுடி. நான் விஜய் தப்பா நினைச்சுக்காத, ரவுடி. அண்ணா வீட்டையே வந்து உடைச்சு சூறையாடினவன். அவனுக்கு வந்து என்ன தெரியும்? நான் கேட்குறேன். எதிர்கட்சிகள் ஆக்ரோஷமாக கேட்டாலும் பொறுமையாக பதில் சொல்ல வேண்டிய கடமை வந்து ஒரு நிதியமைச்சருடைய கடமை. நீ அங்கே வந்து என்னடானா தமிழை இன்சல்ட் பண்ணிட்டாங்க, இன்னைக்கு மதத்தை வச்சு இன்சல்ட் பண்ணிட்டாங்க, பெண்களை இழிவுபடுத்திட்டாங்க, நீ பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து எனக்கும் வந்து தக்க பதிலடி கொடுக்குன்னா இதெல்லாம் ரவுடி சபையா சார்? அந்த சட்டசபையில் இளைஞர்களும் மாணவிகளும் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் வந்து வேடிக்கை பார்க்க வராங்க சார். இன்னைக்கு அந்த இடத்த அந்த சட்டசபையை வேடிக்கை களமாக மாற்றிருக்கிறாங்க. ஒரு நாடக சபை மாதிரி உருவாக்கி இருக்கிறாங்க. ஆக்கப்பூர்வமான பதில் அங்க கொடுக்க வேண்டிய ஒரு நிதியமைச்சர் நீ பேச நான் பேசணும்னா நான் அதை தான் கேட்கிறேன். நீ என்ன ரவுடியா நான் கேட்கிறேன். இதை வந்து ஒரு சிஎம் பார்த்துங்கிறது தான் வெக்கக்கேடான ஒரு விஷயம் சார்.
ஒரு சட்டமன்ற, நான் அதை தான் கேட்கிறேன். அங்க வந்து நான் பிறப்பால் கிறிஸ்டியன் வேணா கேட்டேன், நான் உன்னை கேட்கிறேன். நான் கேட்கிறேன், அப்போ உன் பைபிள்ல இதான் போட்டுக்குதா, இல்ல உங்க தீக்கால இதான் சொல்லி கொடுத்துருக்குறாங்களா? பதவி பிரமாணம் வந்து எடுத்துக்கிட்டு நீ வந்து உட்கார்ந்துருக்கிற. அப்ப நீ வந்து மக்களுக்கு வந்து என்னன்னா அந்த மன்றத்துல வந்து மரியாதை கொடுக்கணும். அப்ப சட்டமன்றம் எதுக்கு சார்? நீதியும் நேர்மையத்துக்காக தானே சார், மக்களுக்காக தானே சார் அந்த இடத்துல வந்து நீ குரல் எழுப்பணும். அதை விட்டுட்டு வந்து எனக்கு தமிழ் சீரத்தை அதை பத்தி யாரும் கேட்கலையே. தமிழ் சொல்றவங்க தான் இங்க 50,000 பேர் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ் வந்து மேடையில பேசலாம், பிள்ளைங்களா வந்து கான்வென்ட்ல படிச்சுன்னு இருக்கிறாங்க. விமர்சனங்களுக்கு வந்து பதில் சொல்லணும் சார். அதுதான் வந்து ஆளுங்கட்சியுடைய கடமை. அவங்க வந்து நீ பேச நான் பேசணும், அப்ப என்னத்துக்கு நீ கூட்டம் கூட்டுற? நீ தனித்திருந்து பேசிட்டு போ, தனியா தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு போ. மதத்தை வந்து நீ வந்து சட்டசபையில பேச வேண்டியதில்லை. ஒரு அரசியல்வாதி வந்து எல்லா மதத்தையும் அரவணைத்து போறோம் தான் இது. அதை விட்டுட்டு இப்ப என் குரான்ல நான் இப்போ ஒன்னே ஒன்று கேட்கிறேன், இனி உன் பைபிள்ல இருக்கிற வசனத்தை நீ பேசுறிய, இதே இந்து நீ பகவத்கீதை பத்தி ஒரு வரி பேசியிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஐயோ இந்துத்துவா கத்துக் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நீங்க எல்லாம் கொடி பிடிச்சிருக்கீங்களா, பிடிச்சிருக்க மாட்டீங்களா? நான் என்னுடைய சமுதாயத்தை சேர்ந்த சிலரையும் குறிப்பிடுறேன், கிறிஸ்துவ சமுதாயத்தை பத்தி இது பண்றேன். ஆனா ஒரு விதத்துல நான் வந்து முதலமைச்சர் வந்து இந்த இடத்துல வாழ்த்து சொல்லி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இவருடைய அமைச்சரவையில வந்து பார்க்க போனீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு 30% வந்து அதிகாரிகள்ல இருந்து, எம்எல்ஏ இருந்து, மினிஸ்டர்ல இருந்து வந்து வாய்ப்பு அளித்திருக்கிறதுக்கு நான் அதை வந்து தலைவணங்கி ஏத்துக்கிறேன், நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஆனா அதே நேரத்துல வந்து அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மத சாயல் பூசாதீங்க. அவன் எல்லோருக்கும் சமமானவன், ஒருத்தலை பட்சமா நடந்துக்காதீங்க. இது நான் பொதுவா எல்லாரையும் தான் சொல்றேன் சார்.